தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் போளூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 100% வெற்றி வாய்ப்பு உள்ள வேட்பாளர் யாருங்கிறத ஒரு கருத்து கணிப்பு நம்மளுக்கு தெரிவித்திருக்கு. அது யாருங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக சார்பிலேயோ இல்லை அதிமுக சார்பிலேயோ இருந்த காங்கிரஸ் கட்சி. ஸோ இந்த 3 பேரும் தான் இந்த தொகுதியில் தொடர்ந்து மாறி மாறி அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வேட்பாளர்கள். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா போளூர் தொகுதியில் நம்மளுக்கு தெரியும் 4 முனை போட்டி இருக்குது. குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே, வழக்கம் போல் டிவிகேவும் என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சியும், தமிழக வெற்றி கழகம் விஜய்தும், நாம் தமிழர் கட்சி சீமான், இந்த 4 முனை போட்டி தான் அந்த இடத்துல நிலவுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வேல்முருகன் திமுகவில் ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டி போட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பண்ருட்டி தொகுதியில். ஸோ இப்போ அவர் என்னன்னா 2 தொகுதி வந்து திமுகவில் கேட்டிருக்காரு. அதாவது இந்த முறை 2026 வர சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் சார்பாக, அதாவது அவர் கட்சிக்காக 2 சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் திமுக பக்கம் இருந்து ஒரே தொகுதி தான் ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உடன்படிக்கை அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து வராத காரணத்தினால என்ன ஆச்சுன்னா இப்போ அவர் வந்து தனித்து நின்று போட்டி போடுறாரு. அவரும் இந்த தொகுதியில் வந்து வேட்பாளரை வந்து அறிவிக்கிருக்காரு. ஸோ இதனால் இப்போ ஒரு ஒரு 4 முனை போட்டி தான், 4 முனையிலேருந்து 5 முனை போட்டி மாதிரி, அதாவது கொஞ்சம் ஓட்டு செதறும். 4 முக்கியமான ஒரு போட்டியும் கொஞ்சம் ஓட்டு சிதறக்கூடிய வகையில் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதாவது வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ என்னதான் 4 முனை போட்டியோ இல்லை 5 முனை போட்டியோ இருந்தாலும் ஏற்கனவே இந்த தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் இல்லை காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி வெற்றி பெற்றதுனால அந்த மக்களுக்கு எந்த பெருவாரியான எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிறது மக்களோட ஆதங்கமாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை அந்த தொகுதியில் ஏற்கனவே பரிச்சயமான ஒரு நபரும் கூட, அவர் வந்து சிஆர் பாஸ்கருங்கிறவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க பாட்டாளி மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 போளூர் தொகுதியில் 100% வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் பாஸ்கரை தான். ஸோ மக்கள் கருத்து கணிப்புப்படி சிஆர் பாஸ்கர், அதாவது அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து போட்டியிடுற சிஆர் பாஸ்கர் போளூர் தொகுதியிலிருந்து கோட்டைக்கும் மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் கோட்டை விட்டு வீட்டுக்கும் போவதாக அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய முடிவை.